அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து நாங்க எல்லாருமே டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. வந்து ஒருத்தன் வந்து விஜய் வந்து கோபோட வில்ல மாதிரி விஜய் ஆயிருவான்னு அடிக்கடி மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வாழ்த்துக்கள் சொன்னங்க. லாஸ்ட் டைம் ஹைப்பர் லீக் மூவி அடி லிஸ்ட் எல்லாம் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருப்போம். என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல? பண்ணிருப்பாங்க. 3 சொல்றதே தெரியுது. 3 பேர் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நாங்க 3 பேரா? இந்த டைம் சூப்பரான கண்டென்ட் எடுத்து வந்திருக்கோம். அரசியல் கலந்த சினிமாவா இல்ல சினிமா கலந்த அரசியலா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸா தான் இருக்கு. அரசியல் பண்ற சினிமாக்காரனோட கண்டென்ட். ஜோசப் விஜய் அவர்கள் நடிச்ச அரசியல் ரீதியான படம், அரசியல் சம்பந்தமா நடிச்சிருப்பாரு நிறைய படம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அதை நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம ChatGPT நண்பர்கிட்ட கேட்டு வச்சிருக்கோம். சர்க்கார், மெர்சல், கத்தி, சர்க்காரு, தலைவா, மாஸ்டர் பொலிட்டிக்கல் படமா? ஆமா, எலெக்ஷன், காலேஜ் எலெக்ஷன் வரும்ல. பிரச்சனை படம் வச்சு சர்க்கார். இதுதான் நம்ம சர்க்கார். எல்லாரும் சேர்ந்து பைக்ல போகுது. நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏதாச்சும் திமுக மாநாட்டுல விஜய் அப்படி போகணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்னு நான் சும்மா அவரு என்னைக்காச்சும் குளிச்சிட்டு இருக்கும் போச்சு தோணல, திடீர்னு இப்படி படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் அதெல்லாம் நடக்கவே போகுது அப்படின்னு நானே மனசு தேத்திக்கிட்டேன். ஒரு சீன்ல சொல்லுவோம்ல, என் தலைவன் முகம் தான் எங்க பிராண்டே. அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தானே நாங்க ஸ்பெஷலிஸ்ட். அதே மாதிரி அடிச்சு உடைச்சு வந்தாரு. சர்க்கார் படத்துக்கு போயிட்டு என் பக்கத்துல இருக்க அண்ணன் வந்து தீவிரமான விஜய் ஃபேன் போல. அவர் சொல்றாரு, விஜய் அதெல்லாம் அரசியலுக்கு எல்லாம் வரமாட்டாரு, சும்மா படத்துக்கு தான் அப்படி நடிக்கிறாரு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னாரு. இப்ப அரசியலுக்கு விஜய் வந்தாரு அப்படின்னு தெரிஞ்சவனே எனக்கு அந்த அண்ணன் தான் ஞாபகம் வந்தாரு. இப்படி போய் நம்பிருக்கேன்னு நானும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். எல்லாரும் சொல்லும்போது அவன் வரமாட்டான், சேட்டு அவன் வரமாட்டான் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு இருந்தேன். கடைசி லியோ படத்துல அந்த ஆங்கர் கேட்பாரு, ஆடிலாஸ்ல கேட்பாரு, 2026 கப்பு முக்கியம் பிகில் சொன்ன உடனே எனக்கு அப்படியே மனசெல்லாம் அடைஞ்சிடுச்சு. மெர்சல் அரசியல் சீன் வரும் தெரியல. அவங்க அதான் கடைசி ChatGPT சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவன் ChatGPT சீப் ஜிபிடியான்னு தெரியலாம். காலையிலே ஒரு தட்டி சொன்னாரு வந்து மெர்சலோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்பீச் கிளைமேக்ஸ்ல அவன சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். கம்மியா இருக்கு, அது அதனாலதான் அண்ணனே அடிக்கிற மாதிரி கண்ணன் தாண்டா வருது. மெர்சல்ல வேஷ்டி சட்டையை ப்ரொமோட் பண்ணிட்டு இப்ப கோட் போட்டு நிக்கிறாரு. அது வந்து விஜய் ப்ரொமோட் பண்ணல, அட்லி ப்ரொமோட் பண்ணா. இவர் தானே விஜய் வந்து ஒரு கருவி தான். கருவியே இதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் மெர்சல் படம் வந்தப்போ அவங்க தெரிய மாட்டேன் சித்திட்டையோ வேஷ்டி சட்டை வாங்கிட்டு கேட்டானா. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிளாஷ்பேக்ல ஒரு விஜய் காஸ்டியூம் வாங்கி தரதுக்கு பதிலா அவார்டு வாங்க வந்துருமோ அந்த காஸ்டியூம் வாங்கி தந்துட்டாங்கன்னு சொல்லி அழுவானா. இப்ப வந்து நான் என் கல்யாணத்துக்கு கோட் சூட் போடுவேன். இப்ப என்னதுக்கு கல்யாணம் ஆகுமோ அந்த புள்ளதான் விட்டுட்டு போயிட்டு தோத்துக்கிட்டே இருக்கீடா. இதை வைப்போம். அது சென்டிமெண்டா அந்த பொண்ணை போய் தாக்கி வந்து திருப்பி வாங்கிட்டே வந்துடுவா. கிளிப்பா நொட்டுவா. அவன் வரமாட்டா செட்டு, அவன் வர. இதே வைப்போம். சூர்யா கூட அவன் டாக்டரா இருந்து சீட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம். ஆனா மெர்சல் என்னெல்லாமா பேசிட்டு இருக்க, திருப்பி கண்டென்ட்டுக்கே வர்றாரு. சரி, வந்து படங்களை பத்தி பேசுறத விட விஜய் எப்படி ஜெயிச்சான்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு இந்த மெர்சல் படத்துல எதை பிடிச்ச சீன், அதாவது இந்த சீன் அரசியல் ரீதியா இருக்குன்றத கமெண்ட்ல நான் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்க. சரி பண்ணி சொல்லு. அதான் விஜய் ஜெயிச்சதா? டேய் ஏன்டா சிரிக்கிறீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. கத்தி படத்துல வந்து எனக்கு அரசியல் ரீதியா என்னன்னு ஒன்றும் தெரியல. தெரியலையா?
கத்தி தெரியலன்றான். கத்தி படம் எல்லாம் பாத்திருக்கேன். அதுல வந்து என்ன அரசியல் படமா அது என்ன அந்த பார்க்க தெரியல. அதுக்கு ஒரு கார்பரேட் வந்து எப்படி அக்ரிகல்ச்சர் அழிக்குது அது அந்த மாதிரி இருக்கும். இல்ல விவசாய மக்களுக்காக தானே போராடுவோம். அதுக்கும் கவர்மெண்ட் இப்ப நீ என்ன சொல்ல வர? திமுக வந்து இப்படி கார்பரேட் உள்ள விட்டாங்க, விஜய் வந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறோம்னு சொல்ல வரியா? அந்த படத்துல பத்தி நாங்க பேசுற சீன்ல கார்பரேட் மட்டும் அலற விடல, மொத்தம் தமிழ்நாட்டையே அலற விட்டுருப்பாங்க. யாருமே தண்ணி இல்லாம இது இல்லாம இருப்பாங்க. சென்னை சிட்டிக்கு அடுத்து 3 நாளைக்கு தண்ணி வர. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். தலைவா வந்து தளபதியா இருந்தவர. தலைவா படத்துல வந்து கடைசியில நெப்போட்டிசம் தான் காமிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து அந்த இடத்தோட தலைவனா இருப்பான். அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து அந்த தலைவன் போய் சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு நம்ம வந்து அந்த டைரக்டர் விஜய், அந்த படத்தை டைரக்டர் பேரு விஜய். அண்ணன் தானே ரியல் டைரக்டர். யூ நோ யூ கேன் ப்ரூவ் இட். அதான் அண்ணன் எடுத்த எல்லா படத்துக்கும் அவர் தான் டைரக்டர். ஆனா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் தளபதியோட அப்பாவும் டைரக்டர், பிள்ளையும் டைரக்டர். அண்ணனுக்குள்ளே இந்த ரத்தம் மறைமுகமா இருந்திருக்கு. அது சொன்னல அப்பா படுத்தது இவன் வரும்னு சொன்ன தலைவன் நானு. இதை போது அவங்க தான் ஞாபகம் இன் பண்ணியா அந்த கட்சி பயப்படாத பயப்படாதா. கண்டென்ட் ஒண்ணுமே இல்லடா. அடுத்தது போன வீடியோல மட்டும் இருந்ததா? டேய் டேய் இதெல்லாம் போட வேணாம்டா. ஓகே கட் கட். இன்னொரு படம் இருக்குது தலைவா. சரி ஆளை பாக்குறதுக்கு மேல மூக்க நோண்டுறது, காதை நோண்டுறது, அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொறியிறது, இதுல விட்டு சொறியிறது, சொரிஞ்சிட்டு ஹலோ ஹவாரின்னு கை கொடுக்கறது. தமிழன் அப்போவே அந்த படத்துல பேசியிருப்பாரு சூப்பரா. ஞாபகம் இருக்க தமிழன் படம்? எனக்கு தமிழ் படத்துல அவங்க அக்கா சாவாங்க, ரேவதின்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்குள்ள ஐஸ்குள்ள அது ஒரு மாதிரி பார்த்து சின்ன வயசுல ஒரு மாதிரி அந்த பயம் இன்னும் எனக்குள்ளே இருக்கும். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் தெரியுமா? நான் இப்ப ரீல்ஸ்ல பார்த்தேன். பகவதி படத்துல கிளைமேக்ஸ்ல விஜய் சிஎம் அவர் தான் இருந்தது. அப்புறம் அந்த ரஜினி பாபா படத்துல வந்து 3 விஷ் கொடுப்பாங்க. 3ஆவது விஷா அவர் சிஎம் ஆகிற மாதிரி கொண்டு போயிட்டு, இல்ல எனக்கு அந்த பதவி வேண்டான்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் சிஎம் ஆகலன்னு ரஜினி சொல்லிட்டு பேர் வரான். ரஜினியே சிஎம் ஆகலன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம விஜய வந்து சிஎம் ஆகிற மாதிரி ஒரு சீன் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பகவதி படத்தோட டைரக்டர் வந்து வைக்கலையா? இல்ல நான் வேணும்னே. நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஆனா நீ வேணும்னு செஞ்சேன்னு என்னால நிரூபிக்க முடியாது. சாதிச்சிட்டேன். ரஜினி அவர் பாவம். அது சிரிப்பாரு எனக்கு. 2001 நீங்க தேர்தல் கட்சியை வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 100% வெற்றி பெற்றுருப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா?